எல்லாருக்கும் வணக்கங்க. இதை நான் சொல்றனால எவ்வளோ எதிர்ப்பு வருதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது 1 லிட்டர் அன்சல்ஃபர் கோகோனட் ஆயில் எவ்வளோ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வரும், அதாவது 1 லிட்டர் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ எனக்கு செலவாகுது அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எவ்வளோ கொடுத்து நம்ம வாங்கினா சரியாக இருக்கும் அப்படிங்கிற நாலேஜ் உங்களுக்கு வேணும். முதல்ல 1 கிலோ பருப்பு என்ன விலை வருது அன்சல்ஃபர் அப்படின்னா ஒரு 175 ரூபாயிலிருந்து 180 ரூபா வரும். அதாவது டெய்லியும் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் விலை மார்க்கெட்டே இருக்கும். ஆவரேஜாக நம்ம ஒரு 180 ரூபா எடுத்துக்கலாம். இப்போ 1 லிட்டர் எண்ணெய் ஆட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோ பருப்பு வேணும். அதாவது 1 கிலோ பருப்பு 180 ரூபா அப்படின்னா 1 லிட்டர் எண்ணெய் எடுக்கிறதுக்கு 2 கிலோ பருப்பு, அதாவது 50% தான் நீங்க அதுல இருந்து ஆயில் கண்டென்ட் எடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது 2 கிலோ பருப்பு போட்டா தான் உங்களுக்கு 1 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். இப்போ 1 லிட்டர் எண்ணெயோட விலை என்னாச்சுங்க, 360 ரூபா ஆச்சா. இப்போ இந்த எண்ணெயை மாத்திரக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அது லிட்டருக்கு ஒரு 5 ரூபான்னு போட்டுக்கலாங்க. லேப்ல ஒரு 20 ரூபா போட்டுக்கலாம். ஏன்னா லேடிஸா இருந்தா பாத்தீங்கன்னா 400 ரூபா, மென்னா இருந்தா பாத்தீங்கன்னா 600 ரூபா இல்லாம ஆள் கிடைக்காதுங்க. அதுக்கப்புறம் பாட்டில் ஸ்டிக்கர், கார்கெட்டட் பாக்ஸ். இப்போ பாக்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா 13 ரூபா வருது 3 பிளேது. அதுக்கப்புறம் பாட்டில் பாத்தீங்கன்னா பாட்டில் தனி காஸ்ட் வருது, இன்னர் தனி காஸ்ட் வருது. அதுக்கப்புறம் அதுக்கு மேல போற மூடி தனி காஸ்ட் வருது. அதை தாண்டி இப்போ நம்ம பாட்டில் ஓட்டக்கூடிய ஸ்டிக்கர், இப்போ பாட்டிலுக்கு 12 ரூபா, பாக்ஸுக்கு 13 ரூபா. இப்போ ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் இது மூணுத்துக்குமே சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 ரூபா கணக்கு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா 465 ரூபாயில இருந்து 470 ரூபா 75 ரூபா வரைக்கும் வரும். 1 லிட்டர் எண்ணெய் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 360 ரூபா வரும். இந்த 1 லிட்டர் 360 ரூபாய்க்கு மேல ஒரு 100 ரூபா செலவு இருக்கு. என்ன அப்படின்னா இந்த டெலிவரி சார்ஜ், டெலிவரிக்கு 50 ரூபா போயிடும். அதுக்கப்புறம் பாக்ஸ், பாட்டில், ஸ்டிக்கர் இதெல்லாம் சேர்த்து ஆல்கோல் எல்லாமே சேர்த்து 50 ரூபா தான் கணக்கு போட்டிருக்கோம். இப்போ ஆக மொத்தத்தில் ஒரு 470 ரூபா 75 ரூபா இல்லாம பாத்தீங்கன்னா பியூரான அன்சல்ஃபர் எண்ணெய் உங்களுக்கு வராது. சரி, இந்த 470 ரூபாய்க்கு நீங்க சேல் பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்லங்க, இப்போ போடக்கூடிய உழைப்புக்கான ஊதியம் ஒன்று வேணும்ல. இப்போ பிசினஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு மினிமம் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. அதுதான் பிசினஸ், அப்படிதான் பண்ணணும். ஒரு லிட்டருக்கு ஒரு 30-40 ரூபா வந்து ப்ராஃபிட் இல்லாம பண்ணாங்க அப்படின்னா இவ்வளோ வேலை செய்யறதுக்கான வந்துட்டு பயன் இல்லாம போயிருமே. இத்தச்சோடு குறும்பதாங்க. இத்தச்சோடு குறும்பையில் இருந்து இத்தச்சோடு காய் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 மாதம். இந்த காயிலிருந்து இந்த காயை மாறுறதுக்கு 3 மாதம் வெயிட் பண்ணணும். இந்த காயை உடச்சி நீங்கள் அப்படியே எண்ணெயாட்ட முடியாது. இந்த காயை மாறணும், உள்ளேயே தண்ணி இல்லாமல் போகணும். இதில் தண்ணி சத்தம் வரும், இதில் தண்ணி சத்தம் வராது. அப்போ 3 மாதம் வெயிட் பண்ணணும். 90 நாள், இது எல்லாம் லாங் ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% கூட ப்ராஃபிட் இல்லாமல் பண்ணால் அந்த விவசாயிக்கு என்ன கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பட் நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் வெளில போய் நீங்கள் கண்டிப்பாக வாங்கவே முடியாது. பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்ட அவங்க சொல்லவும் மாட்டாங்க. பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும் அப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த பொருள் அந்த விலைக்கு கீழே போச்சுன்னா எப்படி சுத்தமா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். அப்படின்னா நீங்க முதல்ல அந்த பொருளுக்கு என்ன விலை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க.